بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய தரஸ் பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாட தலைப்பாக கைஃபியத் ரத்திஸ் ஸலாம் ஃபிஸ் ஸலாம். தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது யாராவது ஒருத்தர் சலாம் கூறினால் அதற்கு எவ்வாறு பதில் கூறுவது சம்பந்தமாக ரத்துஸ் ஸலாம் ஃபிஸ் ஸலா பில் இஷாரா ஹதீஸில் வந்ததற்கு அமைய தொழுகையிலே சலாம் கூறப்பட்டால் அதற்கு பதில் சைக்கினையாக காட்டுவது, தூனல் லஃப்தி பில் லிசான், நாவினால் மொழிவதன்றி சைக்கினையை கொண்டு பதில் சொல்லுதல். தொழுகை முடியும் வரை அந்த மனிதர் அவ்விடத்திலே உட்கார்ந்திருந்தால் தங்கியிருந்தால் ஃபரத்த அலைஹி பில் லஃப்து, சலாம் கொடுத்ததற்கு பின்னால் அவர் மீது வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு என்று பதிலளிப்பான். வைதன் சரஃப, தொழுகை முடிவடைவதற்கு முன்னர் அவர் திரும்பி சென்று விட்டார் என்றால் ஃபைன்னஹு தக்ஃபில் இஷாரா, ஏற்கனவே தொழுகையில் வைத்து இஷாரா சைக்கினை செய்தது போதுமையாகும். வல்லாஹு அலம். அதே போல ஹல் யுசல்லிமு அலல் முசல்லி அவுலா யுசல்லிமு, தொழுகையாளியின் மீது சலாம் கூறுவது அல்லது கூறாதிருப்பது சம்பந்தமாக முதலில் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். தொழுகையாளியின் மீது சலாம் கூறுவது அவருக்கு தஸ்வீஷை இடையூறை ஏற்படுத்தும் என்று அஞ்சினால் பயந்தால் ஃபைன்னஹு லா யுஸல்லிமு அலைஹி, அவன் மீது அவன் சலாம் கூறாதிருப்பது. வைன்கான் லா யுக்ஷா தாலிக, அதை அவன் மீது பயப்படாதிருந்தால் ஃபலா பாஸ யுஸல்லிம, சலாம் கூறுவதில் தவறில்லை. வல்லாஹுல் முவஃபிக் வஹுவ அலம் பிஸ்ஸவாப். வஸ்ஸலாம்.